பிரைஸ் தி லார்ட். வரும் பயங்கரம் உன்னை மேற்கொள்ளாது. ஏப்ரல் 2026 வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த புதிய மாதத்தை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்துல தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இந்த உலகத்தை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்தும் நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பேசவிருக்கிறார். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிச்சயமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் தேவனுடைய பிரசன்னம் வரப்போகுது, தேவனுடைய அபிஷேகம் வரப்போகுது. உலர்ந்து போன எலும்புகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்கள் மாறப்போகுது. கண்ணீரின் நாட்கள் அதை எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிற நாட்களை காண கிருபை செய்ய போறாரு. பண விரயம், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி சண்டை, திருமணம் இல்லாமல், குழந்தை இல்லாமல், நோயால பாதிக்கப்பட்டு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருந்தாலும் இதோ வேதத்துல இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் தேவன் பேசுகிற இன்றைய செய்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரப்போகிறது. இந்த ஜெபம் முழுவதிலும் பங்கு பெற்று தேவ ஆவியானவர் பேசும் வார்த்தையை கேட்டு உங்கள் வீட்டையும் உங்களுடைய வாழ்க்கையையும் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த 3 மாதங்களை ஆண்டவரே காணவும், இந்த 3 மாதங்களை எங்களை நடத்தின உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த மாதத்துல நாங்கள் எத்தனையோ போராட்டத்தை சந்தித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரே என்னை தேற்றி நடத்தினீர். என்னுடைய தேவைகளில் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலை தந்தீர். எங்களை வெட்கப்படுத்த விடாமல் இதோ ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பதாக, எங்களை தூஷித்தவர்களுக்கு முன்பதாக, எங்களை தள்ளினவர்களுக்கு, ஒதுக்கினவர்களுக்கு முன்பதாக, என்னை ஏளனம் பேசினவர்களுக்கு முன்பதாக என்னை நடத்தினீரே. அதற்காய் நன்றி அப்பா, அதற்காய் நன்றி ஆண்டவரே. வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, வெட்கப்படுத்தாதபடிக்கு என்னை விழுந்த போதெல்லாம் அலது கரம் கொடுத்து தாங்கி எழுப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தை காண எனக்கு கிருபை தந்தீரே. நன்றி. என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய தாய் தகப்பனுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த இடத்துல எல்லாம் நான் வாழும் ஜீவிய காலம் முழுவதும் உம்முடைய பிள்ளையாய் மறுபடியுமாய் வாழ, உம்முடைய பிள்ளையின் அபிஷேகத்தோட வாழ, ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நீர் எனக்கு நீடித்து கொடுத்த இந்த புதிய மாதத்திற்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில மிகுந்த வேதனையாய் இருந்த ஆண்டவரே, மிகுந்த வலியோடு இருந்த ஆண்டவரே, என்னுடைய நோயினால, மருத்துவ செலவினங்களினால, என்னுடைய வீட்டுல நடந்த மரணத்தினால, என்னுடைய திருமண தடைகளினால ஆண்டவரே, பெற்றோரின் பிரச்சனைகளினால, குடும்ப தகராறினால, சொத்துக்களினால எத்தனையோ வேதனையை அடிந்து கொண்டிருந்த ஆண்டவரே, வேதனையினால துக்கப்பட்டு கொடுத்த ஆண்டவரே, நான் இந்த மாதத்தை கடந்து போவேனோ என்ற சந்தேகம் இருந்தது. ஆனாலும் என்னுடைய நேசக்கரம் வந்து இறங்கி என்னை நித்தியமாய் நடத்தி கொண்டு வருகிறீரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஏப்ரல் மாதத்துல உம்முடைய வார்த்தையை தாங்க ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதம் உம்முடைய வார்த்தையினால எங்களை போஷியும் ஏசப்பா, உம்முடைய வார்த்தையினால எங்களை மகிமைப்படுத்தும். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்த வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்கட்டும், எங்களை புடமிடட்டும், எங்களை மேன்மை பாராட்டட்டும். இதோ சிறையிருப்பின் நாட்களிலிருந்து விடுதலையாக கிருபை செய்யும். எங்களுக்கு நேராய் வந்திருக்கிற இந்த பயங்கரங்களிலிருந்து, தேசங்களுக்குள்ள வந்திருக்கிற பயங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்தருளும் அப்பா. இந்த ஜெப வேளை முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தேவ கிருபையினால் ஆண்டவரை நாங்கள் முடிசூட்டிட இதோ இந்த ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரை கேட்டு, இந்த ஜெபத்தின் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையும் குடும்பமும் பாதுகாக்கப்பட எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஏப்ரல் மாத வார்த்தை
அவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். உங்களுடைய ஜெப குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையை குறித்து அவர்கள் தியானிப்பார்கள். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தம் இன்னும் வளர்ச்சி அடையும். நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெறும்படிக்காக நாம் நடப்போம். அது மாத்திரமல்ல, ஒன் காடை டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவனுடைய கிருபையினால் இந்த ஊழியத்தின் மூலமாய் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் நாட்களுக்குள்ள வந்துட்டோம். இந்த எழுப்புதலின் நாட்களிலே உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியம். நாம உறங்கி கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய பங்களிப்பை இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தோடு இணைந்து செயல்படும்படிக்காக நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தி இந்த ஊழியங்களை தாங்கும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறேன். வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மாதமும் பல ஊழியர்கள் பல ஊழியங்களிலே கொடுத்து வருகிறார்கள். சிலர் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதும், சிலர் அந்த வாக்குத்தத்தம் என்பது அது என்ன வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தமா? வேதாகமத்துல பல வசனங்கள் இருக்கு. என்ன, எதற்காக ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஏளனம் பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் என்பது தேவனுடைய ஜனங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. நாமும் இந்த ஊழியத்தின் மூலமாய் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நடத்த ஒரே காரணம், திக்கற்றவர்களாய் பயந்து போய் நாளை நடப்பதை குறித்து நம்ம மனதுக்குள்ள ஒரு அஞ்சிக்கை வரக்கூடிய சூழ்நிலையில இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. ஆமென். அருமை சகோதரனே, சகோதரியே, பல மனுஷருடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருந்தாலும் நினைத்து பாருங்க, ஒரு மிக திரளான அடிமை கூட்டம், கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம், கானான் என்ற வாக்குத்தத்தத்தை குறித்து அந்த ஜனங்கள் தைரியம் அடைந்தார்கள். விடுதலை அடையும் நேரம் வந்துவிட்டது, இதோ நாம் நம் தேசத்தை நோக்கி போவோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ள அந்த அடிமைத்தான சங்கிலிகள், பாண்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த பாண்டேஜ் சங்கிலிகள் உடைக்கப்பட காரணம் தேவன் மோசே மூலமாய் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தம் தேவன் உங்களுக்கு கொடுக்க காரணம், இதோ உங்களால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற, நம் சூழ்நிலையிலால் கட்டப்பட்டிருக்கிற, இந்த உலக பிசாசானவனால் கட்டப்பட்டிருக்கிற உங்கள் கால்கள் பிணைக்கப்பட்டிருக்கிற பிணையல்களையும் சங்கிலிகளும் அறுபடும்படிக்காக, பயம் என்ற ஆவி உங்களை விட்டு நீங்கும்படிக்காக, கண்ணீர் என்ற துக்கம், உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற கடன் என்ற அந்த பிரச்சனைகள் மாறும்படிக்காக தேவன் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? இந்த ஏப்ரல் மாதம் இதோ சொல்லப்படுகிற வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும் என்று உறுதியோடு நம்புகிறவர்கள் கமெண்ட் வாயிலாக ஐ பிலீவ் என்று கமெண்ட் செய்யும்படிக்கு அன்புடன் அழைக்கிறேன். கமான், வாலண்டியராக இந்த வார்த்தையானது என் வாழ்க்கையை இந்த மாதம் மாற்றும். இந்த ஏப்ரல் மாதத்துல இதோ தேசங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய போர் சூழ்நிலை வந்தாலும் என் வாழ்க்கையை இந்த வார்த்தை மாற்றும் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கமெண்ட் வாயிலாக ஐ பிலீவ் என்று கமெண்ட் செய்யும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறேன். ஏப்ரல் 2026 ப்ராமிஸ். இந்த ஜெபத்தை பார்ப்பவர்கள் வாழ்க்கையை இந்த வார்த்தை மாற்றவிருக்கிறது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. இந்த தேசம் இன்னைக்கு ஒரு பதட்டத்திற்குள்ள இருக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் ஆல்ரெடி இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய மாற்றங்களை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்துல. அதே சமயத்துல இந்த எலெக்ஷன் முடிகிற அடுத்த நாளிலிருந்து த வெரி செகண்ட் டே நாம இந்தியாவில் எதிர்பாராத மாற்றங்கள் வரவிருக்கு, எதிர்பாராத காரியங்கள் நடக்கவிருக்கு. இந்த உலகத்தின் நாட்டாமையை போல ஒரு மனிதன் நான் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும்னு நினைக்கிறாரு. அமெரிக்க அதிபரின் ஒரு தவறான போக்கு இந்த உலகத்தை ஆபத்துக்குள்ளாக கடத்தி சென்று கொண்டிருக்கு. இந்த ஆபத்திலிருந்து யார் நம்மை காப்பாற்ற முடியும்? நினைச்சு பாருங்க. வரக்கூடிய நாட்களில அநேக மாற்றங்கள் நிகழப்போகுது. நம்முடைய வருமானம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்ப போகுது. ஒரே ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்
அதனுடைய விலையை இந்தியன் கவர்மெண்ட் உயர்த்தி விட்டால் நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பொருட்களின் விலையும் நாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்துவிடும். உயர்த்தப்படாதா என்றால் ஒரு பிராக்டிக்கலான சூழ்நிலை என்ன என்றால், இந்த எலெக்ஷனுக்காகத்தான் இந்தியன் கவர்மெண்ட் காத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த எலெக்ஷன் முடிந்த உடனே பெட்ரோலியம் ப்ராடக்டுடைய விலைகள் அதிக அளவு ஏற்றப்படும். அதை மாற்றி அமைப்பார்கள். இனி ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும். ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம் ஒரு வாகனம் இவ்வளவுதான் பெட்ரோலை எடுக்கக்கூடும், இவ்வளவுதான் பெட்ரோலை உபயோகிக்க கூடும் என்ற அந்த முறை கூட வந்து விடலாம். ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இதோ கெரோசின் பெட்ரோல் பங்கில் ஃபில் பண்ணும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, பெட்ரோல் பங்க்களிலே நீங்கள் எதை எடுத்துக்கலாம், கெரோசினை நீங்கள் பிடித்து கொள்ளலாம். அதுவும் 60 நாட்களுக்கு மாத்திரமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுவது போல எல்லாருக்கும் எல்பிஜி கேஸ் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதாக இருந்தால் ஏன் பெட்ரோல் பங்க்ல இந்த மண்ணெண்ணெயை பிடிக்க நம்முடைய கவர்மெண்ட் உத்தரவிட வேண்டும்? ஒரு உண்மை என்னவென்றால், என்னுடைய வீட்டிலேயே கேஸ் சிலிண்டர் காலியாகி 40 நாட்களுக்கு மேல ஆகிறது, சிலிண்டர் வாங்க முடியவில்லை என்று சொல்லி நாங்களே போய் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையை நோக்கி போகுது. கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமே, நம்முடைய வீட்டுல நம்ம 3 பேர் வேலை செய்யறோம், 2 பேர் வேலை செய்யறோம்னா இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலை எப்படியாவது சமாளிக்கலாம். எங்கேயாவது கடையில இருந்து உணவு வாங்கிடலாம், எப்படியாவது இண்டக்ஷன் ஸ்டவ் விலை உயர்ந்ததா இருந்தாலும் எப்படியோ வாங்கலாம், எப்படியாவது சமாளிக்கலாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு நோயாளி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாய் இருக்கும் என்று சொல்லி, ஒரு வீட்டுக்குள்ள 3 பேருமே வேலையில்லாத சூழ்நிலையில கூலி வேலை செய்பவர்களா இருந்தால் அவர்களுடைய காயங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கும். இப்படி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பவைகளை இந்த உலக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மால் மாற்றிவிட முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் உணராமல் இருக்கிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பவைகளை ஒருவராலும் மாற்ற முடியாது என்பதுதான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, திட்டங்களை தருபவரும் தேவன், அதை செயல்படுத்துகிறவரும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ நீங்க ஒருவேளை ஒரு கேள்வியை கேட்கலாம், பாஸ்டர், வரக்கூடிய நாட்களிலே பெட்ரோல் ஜாஸ்தியாகும், அது உணவு பண்டங்கள் ஜாஸ்தியாகும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மாறுமே, அப்ப நாம எப்படி உயிர் வாழ்வது கடினமாகி போகுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் இல்ல, இந்த உலகத்தின் தேவனும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராகவும் யுத்தம் பண்ண வருவான். அப்பொழுது ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அவர் தெளிவா சொல்றாரு, உன்னை மேற்கொள்ள வருவார்கள். இந்த இடத்துல உன்னை என்ற அந்த வார்த்தையை நான் எப்படி புரிய வைக்க விரும்புறேன்னா, தேவனை அறிந்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை. அப்ப நீங்க உடனே இன்னொரு கேள்வியை கேட்கலாம், அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த மிகப்பெரிய துயரத்துல வரக்கூடிய மிகப்பெரிய காலங்களிலே பாதிக்கப்படுவார்களா என்றால் பாதிக்கப்படுவார்கள், பாதிக்கத்தான் படுவார்கள். நாம தீர்க்க தரிசன புஸ்தகங்களை, ராஜாக்களின் புஸ்தகங்களில பார்க்கிறோம், தீர்க்க தரிசியினுடைய பிள்ளைகள் பஞ்ச காலத்துல அவர்கள் தவித்து கொண்டு, தேசமே தவித்து கொண்டிருந்தது. ஆனா தீர்க்க தரிசியின் புத்திரருக்கு எலிசா தீர்க்க தரிசி கூட்டி வந்து அடைக்கலம் கொடுத்து உணவளித்தான் என்பதை பார்க்கிறோம். தேசத்துல தண்ணீர் இல்லாமல் எல்லாமே விஷமாய், கிணறே விஷமாய் மாறி இருந்தது. அவர்கள் வந்து எலிசா தீர்க்க தரிசியின் இடத்துல வேண்டிக் கொண்டார்கள். அந்த தேசத்துல ஒரு தீர்க்க தரிசி இருந்ததன் நிமித்தமாய் எலிசா தீர்க்க தரிசி அந்த துறவண்டையில போய் அந்த துறவிலே உப்பை அள்ளி கொட்டி அந்த துறவை, அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை மதுரமாய் மாற்றி பரிசுத்தமாய் மாற்றினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், மகா பயங்கரமான காலத்திலும் பஞ்ச காலத்திலும் நம்மோடு தேவன் இருந்தால், நம்மோடு தீர்க்க தரிசனம் இருந்தால், நம் வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலையில, நாம் வசிக்கிற இடத்துல, நம்முடைய சமுதாயத்துல ஒரு தீர்க்க தரிசி இருந்தால் நம்மால் கடினமான சூழ்நிலைகளை கடந்து போக முடியும், மேற்கொள்ளப்பட முடியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயாவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எனக்கு மனசாட்சி நிமித்தமா சொல்லுங்களேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் படிக்கும் பொழுது பஞ்சகாலம் அப்படின்றது நாம உணர்கிறோமா, அதை ஒரு கதை போல நினைக்கிறோமா? இந்த பஞ்ச காலத்துல எலிசா மூலமாய் தேவன் அந்த தீர்க்கதரிசியின் பிள்ளைகளை போஷித்தார்.
அப்படியும் ஒரு பேய் கொமட்டி என்ற செடி உணவில்லாமல் அந்த செடியை கொண்டு வந்து அரைத்து உணவாக கூழாக காசும் பொழுது அது மரணத்தை கொண்டு வரும் சூழ்நிலையிலும் இதோ ஒரு தீர்க்க தரிசி இருந்ததன் நிமித்தமாக அதுல கொஞ்சம் மாவள்ளி அதை ஜெபித்து பருக சொன்னால் அது மதுரமாய் மாறினது. ஹல்லேலூயா. அப்படியாய் தேவனுடைய ஜனங்கள் தேவனை நம்பி இருக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியர்கள் நம் மத்தியில் இருக்கும் பொழுதும், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய கடினமான நாட்களிலே தேவனால் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் கொடுக்கப்படும் பொழுது கடினமான சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. அதுதான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயாவை. உங்களில் எத்தனை பேர் இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலும் இதற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை முறையும் நிச்சயமாய் மாறிவிடும்? நீங்கள் நினைக்கிறது போல இருக்க போறது கிடையாது. நம்முடைய தீர்க்க தரிசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். இந்த வருடம் என்னென்ன நடக்கும், எப்படி மாறும் என்பதை நாம 2026 அதிர்ச்சி தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நம்ம ஊழியத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கோம். ஒருவேளை பார்த்து மறுபடியும் போய் பாருங்க. அங்கு சொல்லப்பட்டு இருக்கிற காரியங்கள் தான் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. உங்களை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனாலும் இந்த மாதத்துல தேவனுடைய அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஜெபத்துல எத்தனை பேர் வைராக்கியமோடு இருக்கீங்க, எத்தனை பேர் விசுவாசத்தோட கலந்து கொண்டு இருக்கீங்கன்னு ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதோ நான் காணொளி வாயிலாக பேசும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இந்த ஜெபத்தை அணுகி வருகிறீர்கள் என்பது தேவன் அறிவார். ஹல்லேலூயா. அப்படியா என் அருமை சகோதரனை வேதம் சொல்லுது. ஆனாலும் இதோ இங்கே உன்னை மேற்கொண்ட உலகத்தை மேற்கொண்டவர்கள், உலகத்திலே பிரச்சனைகளை கொண்டு வந்தவர்கள், உலகத்திலே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பண விரயத்தை கொண்டு வந்தவர்கள், வீட்டுக்குள்ளும் பிரச்சனைகளை கொண்டு வந்த இவர்கள் உன் வீட்டை அணுகுவது கிடையாது. அது உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. உன் வீட்டிற்குள்ள தேவனை நம்புகிற குடும்பங்களினுடைய வீட்டிற்குள்ள தேவன் கஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார். இதோ உணவில்லாத சூழ்நிலையை அனுமதிக்க மாட்டார். தண்ணீர் இல்லாத சூழ்நிலையை அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் சத்தம் போட்டு இருக்கும் இடத்திலே ஒரு ஆமென சொல்லு பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்றாரு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு. உன்னை என்பது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உன்னை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தகப்பனாக எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனைகளிலும் முதலிடத்திலே உன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற உன்னை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தெய்வம் என்று சொல்லி மற்றவைகளை களைந்து போட்டு அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிற உன்னை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அருமை சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கிதியோன் என்ற மனிதனை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அந்த மனிதன் அமலேக்கு என்ற மிகப்பெரிய ஒரு யுத்த சேனை அந்த மீதியான் தேசத்தை மூழ்கடிக்கும் பொழுது, மீதியான் தேசத்தை அவர்கள் பற்றி கொள்ளும் பொழுது பயத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தான், பயத்தோட துக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தான். இதோ இங்க சொல்லுது பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 11 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே இந்த கிதியோன் என்ற மனிதன் அந்த கடினமான காலத்தை எப்படி சமாளித்தான், அது மாத்திரமல்ல அந்த கடினமான நாட்களை சந்தித்த தன் தேசத்து ஜனங்களையும் எப்படி காப்பாற்றினான் என்ற வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமை சகோதரியே, அவன் அங்கே ஒரு சின்ன ஒரு தோட்டத்துல கோதுமையை போரடித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய தூதன் அவனோட பேசுகிறான். அவன் பராக்கிரமசாலி என்பதை அவனுக்கு உணர்த்துகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா என்று சொல்லி. இதோ அந்த வேதம் சொல்லு, நியாயாதிபதிகள் 6:12 சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே என்று அழைத்தான். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் பராக்கிரமசாலிகள் என்பதை மறந்து போக கூடாது. யுத்தங்கள் வரலாம், இந்த சூழ்நிலைகள் மாறலாம், விலைவாசி உயரலாம், வீட்டிற்குள்ள பண வரவு இல்லாமல் இருக்கலாம், பண விரயம் ஜாஸ்தி ஆகலாம், நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள துக்கம் இருக்கலாம். இதோ எல்லாவற்றிலும் இந்த வாக்கு தத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உன்னை தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? பராக்கிரமசாலியே, நீ பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, அப்படிதான் தேவன் உன்னை அழைக்கிறார். நீ பராக்கிரமசாலி என்று இதோ அந்த தைரியத்தை தேவன் தருகிறார். அதற்கு பின்பதாக நடந்தவைகள் உங்களுக்கு தெரியும். என் அருமை சகோதரனே, இன்றைக்கும் இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்துல தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பாதுகாப்பை உங்க வீட்டுக்குள்ள கட்டளையிட இருக்கிறார். நீ வேலை செய்கிற ஸ்தலத்திலும்,
நீ போகையிலும் வருகையிலும் உன்னுடைய வீடுகளில் இருக்கிற நபர்களோடு கூட தேவனுடைய திட்டம் இருக்கும். நீ பராக்கிரமசாலி என்பதை மறந்து போகாதே. மறுபடியும் தேவன் உனக்கு உணர்த்த விரும்புகிறார். வரும் பயங்கரம் உன்னை மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிறவன் ஆமென் என்று சொல்லலாம். வரும் பயங்கரம் உன்னை மேற்கொள்ளாது. நீ கவலைப்பட வேண்டாம். நீ தேவனுடைய பாதத்தருகே வந்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டா உன் குடும்பம் காக்கப்படும், உன் குடும்பம் அழியாது. இதோ சோதோம் கொமோராவிலே தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்து அந்த பட்டணம் அழிந்து போவதை அவர்களுக்கு முன்னறிவித்து எச்சரிக்கையை குறித்து சங்கடமும் கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு பெண்ணை கொடுத்து புசித்து குடித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை காக்க வந்த அந்த தேவதூதர்கள் அவர்களுடைய முரட்டாட்டத்தை எண்ணி அவர்களை விட்டு செல்லும் பொழுது யோபுவை எச்சரித்து அங்கிருந்து செல் என்று சொல்லி அந்த குடும்பத்தை வந்த பயங்கரத்திலிருந்து எப்படி தேவனுடைய தூதர்கள் காத்து கொண்டார்களோ அதுபோல இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை முறை மாறவிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் சம்பாதிப்பது, நீங்கள் செலவழிப்பது, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய போக்குவரத்து, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. எவ்ரிதிங் கோயிங் டு சேஞ்ச். பட் இது ஒரு பதட்டத்தை, ஒரு பயத்தை நாம் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து விடணும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். மறுபடியும் சொல்றேன், எப்படி தேவனுடைய தூதன் லோத்தின் குடும்பத்தை பாதுகாத்தாரோ அதுபோல உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உலக மனுஷனை போல நாம நாளைக்கும் சேர்த்து வைத்து விடலாம், அது நம்மை பாதுகாக்கும் நினைத்தா நீங்கள் முட்டாளாய் மாறுவீர்கள். ஏன் தெரியுமா? இதோ இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் செய்தார்கள். தேவன் கொடுத்த மன்னா, தேவன் சொன்னார், அன்றாட மன்னாவை நான் தருகிறேன், நீ புசித்து விடு, நீ குடித்து சம்பரமாய் வாழ் என்று சொல்லி இந்த ஜனங்களோ நாளைக்கானதையும் சேர்த்து வைத்தார்கள். அது புழுபுழித்து போனது. என் அருமை சகோதரனே, நீ நாளை குறித்து கவலைப்படுவது என்ன? தேவனுடைய சமூகத்தில் இன்று உன்னை ஒப்பு கொடுத்தால் நாளைய தினம் தேவன் உன்னை பார்த்துக் கொள்வார். நாளைய தினம் உன் குடும்பத்தை, உன்னுடைய சூழ்நிலையை, நீ செய்து கொண்டிருக்கிற யாவற்றிலும் தேவன் உன் கரம் பிடித்து நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த ஜெப வேளையில உங்களுடைய ஜெப குறிப்பை வேகமா அனுப்ப மறக்காதீங்க. கமெண்ட் வாயிலாக தெரியப்படுத்துங்க. I am going to pray for you right now. எல்லாரும் உங்களுடைய வலது கையை எடுத்து உங்களுடைய இருதயத்துக்கு நேராக வைத்து, தேவன் இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு எழுப்புதலை கட்டளையிட, நம்முடைய குடும்பம் பாதுகாக்க இந்த மாதம் என்னோட இரும் ஆண்டவரே. இதோ தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற பயங்கரங்களுக்கு நான் விழுந்து போகாமல், பயந்து போகாமல், ஆண்டவரே மற்ற ஜனங்களைப் போல அஞ்சி வாழாமல் உம்முடைய சமூகத்துல நான் தெளிவுடைய மனிதனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து என்னோடு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆண்டவரே ஏப்ரல் மாதம் முதல் நாளிலும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே தந்ததுக்காய் நன்றி. எரேமியா 1:19 சொன்னது போல, இதோ ஒருவனும் உன்னை மேற்கொள்வது கிடையாது, யுத்தம் உன்னை மேற்கொள்வது கிடையாது, அந்த மனிதர்கள் உன்னை மேற்கொள்வது கிடையாது, பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்வது கிடையாது, கடன் உன்னை மேற்கொள்வது கிடையாது, உன் வியாதி உன்னை மேற்கொள்வது கிடையாது, நிச்சயமாய் பொருளாதார மந்த நிலை உன்னை மேற்கொள்வது கிடையாது, மற்ற மனிதர்களுடைய தூஷண வார்த்தைகள் பேச்சுகள் உன்னை மேற்கொள்வது கிடையாது. இதோ கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா. என்னோடு இருப்பதற்காய் நன்றி, என் குடும்பத்தோடு இருப்பதற்காய் நன்றி, என் பிள்ளைகளோடு தாய் தகப்பனோடு இருப்பதற்காய் நன்றி. நான் வேலை ஸ்தலத்துல என்னோடு ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்துல என்னோடு நடப்பதற்காய் நன்றி. நான் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்துல எனக்கு நீர் அறிவுரை தருவதற்காய் நன்றி எசப்பா. இந்த மாதம் உம்முடைய துணை வேண்டும், உம்முடைய ஆறுதல் வேண்டும், உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருவதாக. இதோ இந்த வருடத்தின் முன்னதாக நீர் தீர்க்க தரிசனமாய் சொன்னி, வானத்துல ஒரு அக்னிமயமான அங்கி நிலை கொண்டு இருக்கிறது, ஒரு அக்னிமயமான அங்கி நிலை கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் தேவ அபிஷேகத்தை கேட்கிறார்களோ, உளமாற கேட்கிறவர்களுக்கு அங்கிருந்து அந்த அக்னிமயமான அங்கியிலிருந்து அந்த அபிஷேகம் இறங்கி வந்து நிரப்போம், அவர்களை புடமிட்டு பாதுகாக்கும் என்று சொல்லி, இதோ இந்த ஜெப வேளையில உண்மையாய் உம்மிடத்துல யாரெல்லாம் அந்த அபிஷேகத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இப்பொழுதே கேன்சர் நோய் மறைந்து போகட்டும், இப்பொழுதே கிட்னி ஃபெயிலியர் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆண்டவரே, கிட்னி ஃபெயிலரால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய கிட்னியும் புதிதாக்கும் ஆண்டவரே. ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஸ்ட்ரோக் வியாதியிலிருந்து ஆண்டவரே குணமடையட்டும் ஆண்டவரே. பாதங்களில் ஏற்பட்டிருக்கிற எரிச்சல்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹார்ட் அட்டாக் வந்து ஆண்டவரே, அந்த ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தொடும் ஆண்டவரே. வீட்டிற்குள்ள சமாதானம் இல்ல, கணவன் மனைவி சமாதானம் இல்ல, மாமியார் மருமகளுக்குள்ள சமாதானம் இல்ல, பிரிவினைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுதே போ என கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் சமாதானம் தங்கி இருப்பதாக.
உண்டாவதாக. இப்பொழுதே ஒரு அபிஷேக விடுதலை, அபிஷேக விடுதலை, அபிஷேக விடுதலை உண்டாகட்டும், அபிஷேக விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவரே, இதோ வரும் நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளுக்குள்ள நீர் பாதுகாப்பை தருவதற்காய் நன்றி, பாதுகாப்பை உறுதி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்களுக்கு தசமபாகம் அனுப்பினவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே 2வது சனிக்கிழமை நடக்கக்கூடிய உபவாச ஜெபத்திற்கு டொனேஷன்ஸ் ஆண்டவரே, உணவளிக்க டொனேஷன்ஸ் இனி கொடுத்தவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துல பங்களிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நேசிக்கிற பிள்ளைகளை நீர் சிச்சித்தாலும் கைவிடாத தேவன். ஆண்டவரே, சிச்சையை ஆண்டவரை தாங்கிக் கொள்ள பலனை தாங்கப்பா, தப்பி செல்ல வழியை செய்யுங்க ஆண்டவரே. இனி வரும் நாட்கள் கொடியதா இருக்கு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுடைய ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதியும். இந்த வாக்கு தத்த வார்த்தை இருதயத்துல கொண்ட ஜனங்களாய் வாழ்ந்திர கிருபை செய்யும். உங்களுடைய சமூகத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீக சமாதானம் உங்களுடைய வீடுகளுக்குள்ள தங்கி நிலைத்திருக்கட்டும். அற்புதத்தை செய்ததுக்காய் நன்றி, இன்றைக்கே செய்ததுக்காய் நன்றி. விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு சிறிய அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நம்முடைய கோயம்புத்தூர்ல காரமடை என்ற இடத்துல அமைந்திருக்கிற நம்முடைய ஜெப மையத்துல அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபமானது நடைபெறும். 11 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடைபெறும். வரக்கூடிய அனைவருக்கும் உணவானது நாங்கள் வழங்குகிறோம். வரக்கூடிய 18 3வது சனிக்கிழமை விருதுநகர் சாத்தூர் என்ற இடத்துல லைட் ஆஃப் ட்ரூத் சர்ச் என்ற அந்த சபையில நம்முடைய புதிய ஜெப மையமானது துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெப மையத்துல 3வது சனிக்கிழமை அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபமானது நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் திரளாய் வந்து கலந்து கொள்ளுங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, அதாவது குட் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை முதல் 7 நாட்களுக்கு உபவாச ஜெபம் 7 டே ஃபாஸ்டிங் பிரேயர் ஆனது நடத்தப்படுகிறது. உங்களுடைய வீடுகளிலிருந்து அந்த உபவாச ஜெபத்தை நீங்க எடுக்கலாம். காலை 6 முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த உபவாச ஜெபம் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஜெபத்துல பங்கு பெற்று ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு 7 நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த லைவ் ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. ஒன் காட் மூலமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிக்கும்படிக்காய் அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளும்படிக்காய் அன்புடன் அழைக்கிற. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வரக்கூடிய 11ஆம் தேதி 2வது சனிக்கிழமை நடைபெறும் உபவாச ஜெபத்திற்கு எங்களுக்கு உணவளிக்கவோ அல்லது அந்த மண்டபத்தின் வாடகையை கட்டவோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பங்களிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் அந்த இடத்துல டொனேஷன்ஸ் மூலமா தான் உணவளிச்சு வரோம். டொனேஷன்ஸ் மூலமா தான் நாங்கள் அந்த வாடகையை கட்டி நடத்துகிறோம். அந்த வாடகை 5 அவர் கிட்டத்தட்ட காலையில 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் 5 அவருக்கு 10,000 ரூபாய், கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் பிளஸ் 2,000 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதே சமயத்துல வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து, தொலைவுல இருந்து வருவாங்க. அவர்களுக்கு உணவளிப்பது எங்களுடைய கடமை. உபவாசத்திலிருந்து இருப்பாங்க, அந்த டயர்டோட போகக்கூடாது. அவர்களுக்கு உணவளிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களோடு பங்கு கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். உங்களுக்கு இந்த மாதம் உணவளிக்க விருப்பம் இருந்தால் என் குடும்பம் சார்பாக நான் அதை செய்யறேன் பாஸ்டர் என்று சொல்லி விரும்பினீங்கன்னா அதற்காக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். இதோ இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஜிபே நம்பரை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அந்த டொனேஷன்ஸை எங்களுக்கு கொடுத்து அனுப்பும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறோம். உங்களுடைய ஜப குறிப்புகள் வரவேற்கப்படுது. இதோ இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண் எங்களுடைய ஊழியத்தின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் வாழக்கூடிய இடத்தின் பெயர் மற்றும் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை தெளிவாக வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாய் எங்களுக்கு இந்த எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதல் பயணத்தில, இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துல உங்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுங்களேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you.